என் வயது எரியுது. அது நல்லா இருப்பானா? அது பிள்ளை பிறந்துட்டு நல்லா இருக்குமா? அந்த மீனாட்சி அந்த மடப்புறத்து காளி, அந்த மீனாட்சி தாயி அவளுக்கு பிள்ளை பிறந்துட்டு வருங்க. கோழியை கொடுக்கட்டும். நியாயமா வந்து கேட்டேன். நியாயமா எல்லாம் வந்து கேட்கும் போது 2 லட்சத்தை கையெழுத்து போட்டு போன்னு சொல்லலாம். உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. உங்க பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. 2 லட்சம் போட்டு கையெழுத்து அப்ப வாழ்க்கை என்ன உங்களுக்கு அப்படியே சும்மா தர்றான்னு சொன்னா ஒரு வாழ்க்கை என்ன சும்மா பிரச்சனை என்னப்பா? வீட்டுக்கு வந்து சம்மன். உங்க பேர் என்ன சார்? பேர் என்ன சார்? பேர் என்ன? உங்க பேர் என்ன? போட்டோ எடுக்கிறது இது பண்றது அம்மன் யாரு? பேர் என்ன? நீங்க என்ன ஸ்டேஷன்? பேர் என்ன? யாரா? என்ன ஸ்டேஷன் நீங்க? நீ யார்? உன் பேர் என்ன? நீங்க யார் சார்? ஏன் மட்டும் பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்றது அது இதுல போகாது. சிஎம் சொல்ல போகுது. சரி சார் ரைட். இது என்ன பண்றது? இது என்ன அட்ரஸ்? இது அவங்களே யாரு கூட இருந்தாங்களா? அவங்களே யாரு? அப்படிங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு கலவரம் பண்ணிட்டு குழம்பத்தில் ஊற்றிங்க. யாரு? நாங்க மட்டும் ஐயா சாமி எந்த கோர்ட்டு போறீங்க, எங்க போறீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தான் தெரியும். நீங்க பேசுறது உங்க வீடியோ ரெக்கார்ட் ஆகும். எல்லாம் உண்டு. என் பேர் பிரியா. நான் மதுரையில இருந்து வரேன். இங்க காட்டுமன்னார் கோயில்ல தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்கார் பேர் வந்து சிவகுமார். அவரையும் எங்களையும் என்னையும் முஸ்லீம் வாழ விடாம என் குழந்தைனார் அருணுங்கிறவங்க பிடிச்சி வெளியே தள்ளி அவரை அடிச்சு உடைச்சு என்னையும் பிடிச்சி வெளியே தள்ளி சொத்துக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு நியாயமா எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இல்லாத வீட்டு பிள்ளை ஏமாத்தி இப்படி பண்ணி இப்படி அடிச்சு விரட்டுறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். அதுக்காக நாங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். நானும் எங்க அப்பாவும் உட்காந்துருக்கோம். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்க பாருங்க, வீட்டை பூட்டிட்டு உள்ளக்க விட கூட மாட்டேங்கிறாங்க. கொடுத்துருக்கோம் சார், அதுக்கும் வரமாட்டேங்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கும் எதுக்குமே வேணும்னு சொல்லல, வாழ வேணான்னு சொல்ல, எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்காங்க சார். எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். 4 வருஷம் ஆகுது சார். அவங்க பிஇ முடிச்சிருக்கேன்னு சொல்லி ஆன்லைன்ல பாக்குறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணாங்க சார். ஆனா வந்து பிஇ முடிச்சிருக்காங்க, ஆன்லைன்ல எல்லாம் எந்த ஒர்க்கும் பண்ணல, வீட்டுல தான் சார் இருக்காங்க. அவர் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்காங்க, மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அது தெரியாம தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு. நான் அது பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ஆகி இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணு வாழலான்னு தான் சார் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அருண்குமார் என் கொழுந்தனார் சுத்தமா விடவே அடிச்சு 2-3 டைம் வந்தாலுமே அடிச்சு வெளியே வரட்டாங்க. எனக்கு யாரை கேட்டாலும் சிஎம் தெரியும், நான் பெரிய பெரிய ஆளை வச்சிருக்கேன், உன்னால என்ன முடிவுன்னு கேட்குறாங்க. நீங்க தான் சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்வு காணணும். நீ கையெழுத்து போட்டு போ, 2 லட்சம் தரோம், நீ கையெழுத்து போட்டு போ அப்படிங்கிறாங்க சார். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் 10 நாள் இருந்து நான் அதுக்கப்புறம்லாம் இருக்க தான் சார் செஞ்சேன். அவங்களே அவர் அருண்குமார் என் கொழுந்தனாரே சொல்றாங்க, அவர் ஏதாச்சும் பண்ணிட்டா கூட அதை வந்து நான் வந்து அவர் மனநல பாதிச்சவர், அதனால வந்து நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன். இல்லை நீ ஏதாச்சும் செஞ்சா கூட என் மனநல பாதிச்சவரே இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவேன். என்னையவே இருக்க விடாம பயமுறுத்தி அடிச்சு வெளியே வரட்டி விடுறாங்க சார்.